இன்றிரவுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைகிறது. வாக்கெடுப்புக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னர், அதாவது இன்று மே மாதம் 3ஆம் திகதி நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலில் போட்டியிடுகின்ற கட்சிகள், குழுக்கள் மற்றும் வேட்பாளர்களின் தேர்தல் தொடர்பான அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று 3ஆம் திகதி நடைபெறும் இறுதி அரசியல் பிரசார கூட்டங்களின் வீடியோ காட்சிகள் மற்றும் விவரங்களை நாளை 4ஆம் திகதியன்று ஒவ்வொரு தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைவரிசையில் ஒரு பிரதான செய்தி அறிக்கையில் மாத்திரம் பிரச்சாரம் செய்ய முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை 4ஆம் திகதியன்று வெளியாகின்ற செய்தித்தாள்களில் அக்கூட்டங்களின் புகைப்படங்களையும் அறிக்கைகளையும் வெளியிட முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அலைவரிசையோடும் செய்தித்தாளோடும் இணைந்த சமூக ஊடகங்கள் மற்றும் ஏனைய அனைத்து சமூக ஊடக தளங்களின் நிர்வாகிகளுக்கும் இந்த நிபந்தனைகள் பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வணக்கம். இன்றும் ஒரு நலமான பொழுதில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. எமக்கு கிடைத்த சில முக்கியமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றோம். எங்கள் யூடியூப் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. செய்தி பிடித்திருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. இனி இன்றைய முக்கிய தகவல்களை பார்க்கலாம். உண்மையை உரைக்கும் உன்னத குரல், சிலோன் மிரர். இன்றைய செய்திகள். வாக்கு எண்ணிக்கை முதல் முடிவு அறிவிப்பு வரை உள்ளூராட்சி தேர்தல் நடைமுறைகள். உள்ளூராட்சி தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை அந்தந்த வாக்குச்சாவடிகளிலேயே நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் தலைவர் RMLA ரத்நாயக்க கூறுகையில், இந்த முறை உள்ளூராட்சி தேர்தல் தொகுதி வாரியாக நடைபெறுவதால் ஒவ்வொரு உள்ளூராட்சி அமைப்பிலும் பல தொகுதிகள் உள்ளன. வாக்குச்சாவடியின் தூரம் மற்றும் அமைவிடத்தை பொறுத்து வாக்கு எண்ணிக்கைக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி ஒரு தொகுதிக்குள் ஒரே ஒரு வாக்குச்சாவடி இருந்தால் கட்டாயம் அந்த வாக்குச்சாவடியிலேயே வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். முடிவும் அங்கேயே அறிவிக்கப்படும். ஒரு தொகுதிக்குள் பல வாக்குச்சாவடிகள் இருந்தால் சில இடங்களில் வாக்குச்சாவடியிலேயே வாக்கு எண்ணிக்கை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் அடங்கிய பட்டியல் மட்டும் தொகுதியில் உள்ள பிரதான முடிவு அறிவிப்பு மையத்திற்கு கொண்டு வரப்படும். மற்றொரு முறையின்படி தொகுதிக்குள் உள்ள அனைத்து வாக்குப்பெட்டிகளும் மாலை 4 மணிக்கு பிறகு முடிவு அறிவிப்பு மையத்திற்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு வாக்குப்பெட்டியும் தனித்தனியாக எண்ணப்பட்டு அந்த மையத்திலேயே தொகுதியின் முடிவு வெளியிடப்படும். இதற்காக தொகுதி தேர்தல் அதிகாரியாக ஒரு சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் வாக்கு எண்ணும் மையத்தில் முழு பொறுப்பும் தலைமை வாக்குச்சாவடி அதிகாரிக்கே உள்ளது. தொகுதியில் உள்ள முடிவு அறிவிப்பு மையத்தில் அந்த தொகுதியின் இறுதி முடிவு அறிவிக்கப்படும். தொகுதியில் உள்ள முடிவு அறிவிப்பு மையத்தில் அந்த தொகுதியின் இறுதி முடிவு அறிவிக்கப்படும். அங்கு அந்த தொகுதியில் அதிக வாக்குகளை பெற்ற அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழு அறிவிக்கப்படும். அது அந்த வாக்குச்சாவடியிலேயே நடைபெறும். பின்னர் அங்குள்ளவர்களின் தகவலுக்காக அந்த நகல் ஒன்று காட்சிப்படுத்தப்படும். அதன் பின்னர் அந்த மண்டலத்திற்கு பொறுப்பான தேர்தல் அதிகாரி அதன் அசல் நகலை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் கொண்டு செல்வார் என தலைவர் கூறினார். இதற்கிடையில் ஒவ்வொரு உள்ளூராட்சி அமைப்புகளின் முடிவுகளை தொகுக்கும் மையங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிறுவப்பட்டுள்ளன. அங்கு அனைத்து முடிவுகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு உள்ளூராட்சி அமைப்பின் முழு முடிவு வெளியிடப்படும். அங்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பெற்ற இடங்களின் எண்ணிக்கை தீர்மானிக்கப்படும். அதேபோல் விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் கீழ் ஒவ்வொரு அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுவுக்கு கிடைக்க வேண்டிய உறுப்பினர் பதவிகளின் எண்ணிக்கையும் தீர்மானிக்கப்படும். அது முடிந்ததும் அந்த உள்ளூராட்சி அமைப்பின் இறுதி முடிவு தயாரிக்கப்படும். அந்த முடிவு தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்படும். தேர்தல் ஆணையம் ஒப்புதல் அளித்த பின்னரே மாவட்டத்தில் அந்த உள்ளூராட்சி அமைப்பின் முடிவு அறிவிக்கப்படும் என்று தலைவர் மேலும் கூறினார். 2025 உள்ளூராட்சி தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் யாவும் மே 3ஆம் திகதி நள்ளிரவுடன் முடிவடைய உள்ளது. அதன் பிறகு அமைதி காலம் தொடங்கும். நல்லை ஆதீன முதல்வரின் திருவுடல் தீயுடன் சங்கமம். பரிபூரணமடைந்த நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குரு முதல்வர் 2வது குருமகா சந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாசாரிய சுவாமிகளின் திருவுடல்
செம்மணி இந்து மயானத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை தகனம் செய்யப்பட்டது. கொழும்பில் சிகிச்சை பெற்று கொண்டிருந்த நிலையிலேயே நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு அவர் பரிபூரணமடைந்தார். சுவாமிகளின் திருவுடல் நேற்று வெள்ளிக்கிழமை யாழ்நல்லை ஆதீனத்துக்கு கொண்டுவரப்பட்டு பூரணத்துவ சாந்தி நிகழ்வுகள் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து மாலை அஞ்சலி உரைகள் நிகழ்த்தப்பட்டு திருவுடல் ஊர்வலமாகச் செம்மணி இந்து மயானத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு தகன கிரியைகள் இடம்பெற்றன. நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் பரிபூரணமடைந்த செய்தி சைவ மக்களை மட்டுமன்றி ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது என பலரும் தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளனர். பாகிஸ்தான் தனது வான் பகுதியில் ஏர் இந்தியா உள்ளிட்ட இந்திய விமானங்கள் பறக்க தடை விதித்துள்ளது. இதனால் ஏர் இந்தியா தனது விமான பாதைகளை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இந்த தடை ஏறக்குறைய ஒரு வருடம் நீடித்தால் ஏர் இந்தியாவுக்கு கூடுதலாக 600 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இழப்பை ஈடுகட்ட ஏர் இந்தியா நிறுவனம் மத்திய அரசிடம் நிதி உதவி கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பயணப்பாதை மாற்றம் காரணமாக விமானங்களின் பயண நேரம் அதிகரிப்பதோடு எரிபொருள் செலவும் கணிசமாக உயரும். ஏர் இந்தியா இந்திய அரசாங்கத்திடம் மானியம் கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் நிலைமையினை ஆராய்ந்து ஏற்பட்டிருக்கும் நிதி இழப்பு எவ்வளவு என்பதை கணக்கிட்டு நிறுவனம் கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. சமீபத்தில் காஷ்மீரில் 26 சுற்றுலா பயணிகள் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் மூலம் சூழல் நிலவுகிறது. இந்தியா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என்பதால் பாகிஸ்தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறப்படுகின்றது. டாடா குழுமம் நிர்வகிக்கும் ஏர் இந்தியா நிறுவனம் தற்போது தனது நிர்வாகத்தையும் கட்டமைப்பையும் பெரிய அளவில் மாற்றி வருகின்றது. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானின் வான்வழி தடை ஏர் இந்தியாவுக்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. 2023 தொடக்கம் 2024 நிதியாண்டில் ஏர் இந்தியா நிறுவனம் 520 மில்லியன் டாலர் நஷ்டத்தை சந்தித்தாலும் 4.6 பில்லியன் டாலர் வருவாய் ஈட்டியது குறிப்பிடத்தக்கது. இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் போன்ற விமான நிறுவனங்களும் இந்தியாவில் இருந்து ஐரோப்பா, மத்திய கிழக்கு மற்றும் வட அமெரிக்க நாடுகளுக்கு பாகிஸ்தான் வான்வழியாக செல்வது வழக்கம். சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றும் தமிழக அரசு. தமிழகத்தில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள வெளிநாட்டவர்களை வெளியேற்றும் நடவடிக்கை தொடங்கியுள்ளது. தமிழக உள்துறை செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் இதற்கான ஆலோசனையை மேற்கொண்டனர். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என மத்திய அரசு அறிவித்தது. அவ்வாறு வெளியேறாதவர்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியானது. இந்நிலையில் பாகிஸ்தானியர்கள் மட்டுமல்லாமல் நேபாளம், இலங்கை, பங்களாதேஷ் உட்பட சட்டவிரோதமாக தங்கியுள்ள அனைத்து வெளிநாட்டவர்களையும் வெளியேற்ற தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகள் வேகமெடுத்துள்ளன. அதன்படி விசா காலம் முடிவடைந்தும் தமிழகத்தில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர் பற்றிய விவரங்களை காவல்துறையினர் சேகரித்துள்ளனர். அவர்களை எப்போது எப்படி வெளியேற்றுவது என்பது குறித்து உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் தீவிர ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம், பயங்கரவாத தடுப்பு பிரிவு உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் அந்நிய நாட்டவர்கள் உரிய பயண அடையாள ஆவணங்கள் இல்லாமல் சட்டவிரோதமாக தங்கியுள்ளனர். கடந்த சில மாதங்களாக பல்வேறு மாநிலங்களில் காவல்துறை மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது ஏராளமான பங்களாதேஷ் குடிமக்கள் போலி ஆதார், வாக்காளர் அட்டைகளை பெற்று நீண்ட ஆண்டு காலமாக இந்தியாவில் தங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது. தமிழகத்தில் திருப்பூர் மாவட்டத்திலும் ஏராளமான வெளிநாட்டவர்கள் வேலை பார்த்து வருகின்றனர்.
கஞ்சிபானியின் அடுத்த இலக்கு தேசபந்து, போலீசார் அறிவிப்பு. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் தலைவராக கருதப்படும் கஞ்சிபானி இம்ரான் போலீஸ் மா அதிபர் தேசபந்துவை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். அதுருகிரிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் நேற்று மாலை போலீஸ் மா அதிபர் தேசபந்துவின் வீட்டிற்கு சென்று இது குறித்து அறிவித்துள்ளனர். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டதை அடுத்து அவரது பாதுகாப்பு முழுமையாக நீக்கப்பட்டுள்ளதாகவும் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னரும் இதுவரை பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலைமை குறித்து பதில் போலீஸ் மா அதிபர் கீழதிகாரிகளுக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. 6 மாதங்களில் பலன் தர முடியாது, பள்ளி முட்டாசு கூட கேட்காதீர்கள். மேதின கூட்டத்தில் ஜனாதிபதி. இலங்கையின் அரசியல் சக்தியாக தற்போது தேசிய மக்கள் சக்தி மட்டுமே உள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு காலிமுகத்திடலில் நேற்று நடைபெற்ற அந்த கட்சியின் மேதின கூட்டத்தில் உரையாற்றிய அவர், போட்டியிடும் குழுக்கள் இனி அரசியல் இயக்கங்கள் அல்ல என்றும் அவை குப்பை மேடுகள் மட்டுமே என்றும் கூறினார். தேசிய மக்கள் சக்திக்கு வெளியில் எந்த சவாலும் இல்லை என்றும் அந்த சவால் தேசிய மக்கள் சக்திக்குள்ளேயே இருப்பதாகவும் ஜனாதிபதி கூறினார். 6 மாதங்களில் யாரும் பலன்களை எதிர்பார்க்க முடியாது என்றும் சரியான திட்டத்துடன் நாட்டை முன்னேற்றுவதற்கு அரசாங்கம் வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நமது நாட்டின் தொழிற்சங்க இயக்கம் பழைய மனப்பான்மையை கைவிட வேண்டும். பள்ளி முட்டாசு கூட கேட்டு போராடும் காலம் முடிவுக்கு வர வேண்டும். தொழிற்சங்க இயக்கம் மட்டும் பள்ளி முட்டாசு அளவுக்கு எல்லாம் கேட்காதீர்கள். எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள். நாங்கள் உங்களை எழுப்ப தெருவுக்கு இறங்க வேண்டிய இயக்கம் அல்ல. உங்களுக்கு தெரியும், நாங்கள் உங்களுடன் வேலை செய்துள்ளோம். உங்கள் எதிர்பார்ப்புகள் எங்களுக்கு தெரியும். அப்படி தெரியவில்லை என்றால் உங்கள் அடிப்படை சம்பளத்தை உயர்த்த மாட்டோம். உங்கள் சிறு முணுமுணுப்பு கூட இல்லாமல் அடிப்படை சம்பளத்தை உயர்த்தினோம். உங்கள் முணுமுணுப்பு இல்லாமல் பேரழிவு கொடுப்பனவை உயர்த்தினோம். பேரழிவு கடனை உயர்த்தினோம். உங்கள் எந்த கோரிக்கையும் இல்லாமல் சம்பள அதிகரிப்பை உயர்த்தினோம். உங்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் நேர கொடுப்பனவை உயர்த்தினோம். ஆனால் ஒரு சிறிய பாக்கியத்தை பிடித்து கொண்டு சண்டையிட தயாராக வேண்டாம். அது நியாயமற்றது. இன்று என்ன இயக்கம் வந்துள்ளது? நாட்டை கட்டியெழுப்ப தலையிடும், நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல தயாராகும் இயக்கம். அங்கு நமது நாட்டின் தொழிற்சங்க இயக்கம் பழைய ஆடைகளை களைந்து புதிய ஆடைகளை அணியும் நேரம் வந்துவிட்டது. இன்று அரசு சேவையை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் ஒரு அரசியல் இயக்கம் உள்ளது. இந்த நாட்டை கட்டியெழுப்ப ஒரு வலுவான அரசு சேவை தேவை என்றும் நம்பும் ஒரு இயக்கம் இன்று உள்ளது என்று அவர் கூறினார். இலங்கையின் பல பகுதிகள் சர்வதேச போர் அபாயத்தில். கொழும்பு துறைமுகத்தில் இந்தியா தனது போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் தொழிற்சாலையை நிறுவ தயாராகி வருவதாக முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி பிரிவு செயலாளர் புபுது ஜாகொட கூறுகிறார். சமீபத்தில் இந்தியாவுடன் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்களை ஆளும் கூட்டணியின் அமைச்சர்கள் கூட பார்க்கவில்லை என்றும் தன்னுடனான தனிப்பட்ட தொடர்புகளில் உள்ள பல அமைச்சர்கள் இது குறித்து உறுதிப்படுத்தியதாகவும் அவர் இணைய ஊடகம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இந்தியாவுடன் 7 ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாக கூறினாலும் இந்திய ஊடகங்கள் அது 10 என்று கூறுகின்றன. மேலும் இலங்கையில் இந்திய ஆயுத தொழிற்சாலைகள் மற்றும் ஆயுத கிடங்குகள் நிறுவப்படுவது குறித்து இந்திய பாதுகாப்பு செயலாளர் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார் என்றும் புபுது ஜாகொட இந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். இந்த தகவல்கள் பொய்யானவை என்றால் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு அவற்றை சரி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர், அதற்கு பதிலாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச இந்திய அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் போல் செயற்படுகின்றார் என்றும் கூறுகிறார். இந்த ஒப்பந்தங்கள் காரணமாக இலங்கை பிராந்தியத்தில் கடுமையான போர் அபாயத்தை சந்திக்கும் என்றும் சுதந்திரத்திற்கு பிறகு எந்த அரசாங்கமும் இலங்கை அரசின் இறையாண்மையை வேறு எந்த நாட்டிற்கும் இப்படி காட்டிக் கொடுக்கவில்லை என்றும் அவர் இந்த பேட்டியில் வலியுறுத்தியுள்ளார். நாட்டிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் நாங்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என இந்தியாவுக்கு பாகிஸ்தான் எச்சரிக்கை. இந்தியா பாகிஸ்தானை ஆக்கிரமிக்க வாய்ப்புள்ளதால் வான், கடல் அல்லது தரை வழியாக இந்தியா நடத்தும் எந்தவொரு தாக்குதலையும் எதிர்கொள்ள பாகிஸ்தான் தனது படைகளை தயார்படுத்தி வருவதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா தெரிவித்துள்ளார்.
பாகிஸ்தானின் இறையாண்மைக்கும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கும் எதிராக எந்தவொரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கடவுளின் பெயரால் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் என்றும் நாட்டிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டியிருக்கும் என்றும் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணு ஆயுதங்கள் கொண்ட நாடுகள் என்பதால் உருவாகி வரும் இந்த போர் சூழலில் இரு நாட்டு வெளியுறவு அமைச்சர்களுடனும் இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் டாம் ரோஸ் தெரிவித்தார். இருப்பினும் காஷ்மீரில் நடந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானை தாக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு சிறப்பு அனுமதி அளித்துள்ளார். தாக்குதல் நடத்த வேண்டிய நேரம் மற்றும் இலக்குகளை தீர்மானிக்க இந்திய பிரதமர் அந்நாட்டு பாதுகாப்பு படைகளுக்கு முழுமையான செயல்பாட்டு சுதந்திரம் வழங்கியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அட்பத்தனம் நலிந்த ஜெயதிசவுக்கு ஊடகவியலாளர்கள் கடும் கண்டனம். இலங்கை தொழில்முறை ஊடகவியலாளர் சங்கம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையின்படி ஊடகவியலாளர்களின் அடையாளத்தை உறுதி செய்வதற்காக ஊடக அமைச்சு வழங்கும் அடையாள அட்டையை கட்டாயமாக்கும் அரசாங்கத்தின் முடிவுக்கு சங்கத்தின் கடும் கவலையும் வெறுப்பையும் தெரிவித்துள்ளனர். வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தின் அடையாள அட்டை வைத்திருக்கும் ஊடகவியலாளர்களுக்கு மட்டுமே இனி அனுமதி வழங்கப்படும் என 2025 ஏப்ரல் 29 அன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் ஊடக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். பொறுப்புள்ள அரசாங்க அமைச்சர் என்ற வகையில் அவர் அளித்த இந்த அறிக்கையை அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நாங்கள் கருதுகிறோம். அமைச்சரின் இந்த ஆணவமான அறிக்கை கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்த ஊடகவியலாளர்களுக்கு உள்ள உரிமையை அச்சுறுத்துவதாகவும் அரசாங்கத்திற்கு கீழ்ப்படியும் ஊடகவியலாளர்களை மட்டுமே செய்தியாளர் சந்திப்பிற்கு அழைக்க எடுக்கப்பட்ட ஒரு அற்ப முயற்சியாகவும் முந்தைய அரசாங்கங்கள் ஊடக அடக்குமுறையில் ஈடுபட்ட விதத்தை தற்போதைய அரசாங்கமும் பின்பற்றுவதாகவும் இலங்கையின் ஊடகங்கள் மற்றும் ஊடகவியலாளர்களின் சுதந்திரத்தை மதிக்கும் பொறுப்பான ஊடக அமைப்பு என்ற வகையில் நாங்கள் கருதுகிறோம். இலங்கை அரசாங்கம் ஊடக அடையாள அட்டையை வழங்குவதன் மூலம் ஊடகவியலாளர்களை கீழ்ப்படியச் செய்வதோடு அரசாங்கம் ஊடகத்தின் மீது தனது அதிகாரத்தை திணிப்பதாக நாங்கள் நம்புகிறோம். எனவே நாட்டில் சுதந்திரமான ஊடகத்தை பேணுவதற்கு ஆதரவளிக்கும் பொறுப்பான அரசாங்கத்தின் கீழ் அடையாள அட்டைகளை வழங்குவதை ஒரு சுயாதீன நிறுவன கட்டமைப்பிற்கு மாற்றி அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் அமைச்சரவை கூட்டங்களை செய்தி சேகரிக்க அனுமதி அளித்து ஊடகவியலாளர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு தைரியமாக பதிலளிப்பதே சரியாக இருக்கும். எனவே ஊடக சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் தற்போதைய அரசாங்கத்தின் இந்த முயற்சிகளை தோற்கடிக்க ஊடக சுதந்திரத்தை மதிக்கும் அனைத்து தரப்பினரையும் நாட்டு மக்களையும் இலங்கை தொழில்முறை ஊடகவியலாளர் சங்கம் கேட்டுக்கொள்கிறது. இந்திய காணொளிகளுக்கு 3 ஆண்டுகளில் ரூபாய் 21,000 கோடி அளித்த யூடியூப். இந்தியாவில் இருந்து காணொளிகளை பதிவிடுவோருக்கு கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் ரூபாய் 21,000 கோடி வழங்கியுள்ளதாக யூடியூப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் யூடியூப் நிறுவனம் மேலும் ரூபாய் 850 கோடி முதலீடு செய்யும் என அதன் தலைமை செயல் அதிகாரி நீல்மோகன் கூறியுள்ளார். மும்பையில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், கடந்த ஆண்டில் இந்தியாவில் இருந்து 10 கோடிக்கும் அதிகமாக யூடியூப் ஒளிவழி மூலம் காணொளிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டதாகவும் அவற்றுள் 15,000க்கும் மேற்பட்ட அலைவரிசைகள் 1 கோடிக்கும் அதிகமான சந்தாதாரர்களை கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதையடுத்து இந்தியாவில் இருந்து காணொளிகள் பதிவிடுவோர் ஊடக நிறுவனங்களை ஆதரிக்கவும் அவர்களின் வளர்ச்சிக்காகவும் தங்கள் நிறுவனம் ரூபாய் 150 கோடி முதலீடு செய்யவிருப்பதாகவும் கடந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து பதிவேற்றம் செய்யப்பட்ட காணொளிகளை உலகம் முழுவதும் உள்ள யூடியூப் பயனர்கள் 45 பில்லியன் மணி நேரம் செலவிட்டு பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் சிறப்புகளை பலரும் மிகச்சிறப்பாக காட்சிப்படுத்துகின்றனர். இந்திய வரலாறு, கலாச்சாரத்தை உலகின் ஒவ்வொரு மூலையிலும் உள்ள பயனர்கள் கண்டு களிக்கின்றனர் என்று நீல்மோகன் மேலும் கூறினார். IMF உடன் சென்ற நாடுகள் முன்னேறியது கிடையாது. பிமல் ரத்நாயக்க கடந்த 30 ஆண்டுகளில் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் செய்த 94வது நாடு இலங்கை என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அந்த 94 நாடுகளில் 92 நாடுகள் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தில் தோல்வியடைந்தன என்றும் அவர் கூறினார்.
உண்மையில் IMF உடன் சென்ற நாடுகள் முன்னேறியது இல்லை, அல்லது மிக குறைவான நாடுகளே முன்னேறியுள்ளன என்று அவர் கூறினார். இத்தகைய சூழ்நிலையில் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை சரியாக செயற்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். தேசிய மக்கள் சக்தி நடத்திய உள்ளூராட்சி தேர்தல் பொதுக்கூட்டத்தில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக இலங்கையின் ஆதரவை கோருகின்றது இந்தியா. காஷ்மீரில் பஹல்காம் பகுதியில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களை சமூகத்தில் இருந்து தனிமைப்படுத்த இலங்கை உதவும் என்று இந்தியா நம்புகிறது. ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவிப்பது என்னவென்றால், இது இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சினை அல்ல, மாறாக தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை. இலங்கை என்பதற்காக மட்டுமல்லாமல் உலக நாடுகள் என்ற வகையில் இந்தியா இதை எதிர்பார்க்கின்றது. இதுவரை இலங்கை எந்த உதவியையும் இந்தியாவிற்கு கோரவில்லை என்றும், இந்த தாக்குதல் நடந்தவுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலில் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட தலைவர்களில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் ஒருவர் என்றும், இதுக்காக இந்திய அரசு நன்றி தெரிவிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிபந்தனைகள் பூர்த்தியாகும் வரை IMF அடுத்த தவணை காலவரையறையின்றி ஒத்திவைப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு கிடைக்கவிருந்த அடுத்த தவணை குறிப்பிடப்படாத காலத்திற்கு ஒத்திவைக்கப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. அந்த கடன் தவணையை விடுவிக்க தேவையான முக்கிய நிபந்தனைகளை இலங்கை அரசாங்கம் இதுவரை பூர்த்தி செய்யாமையே இதற்கு காரணம். கடன் திட்டத்தின் 4வது மதிப்பாய்வுக்கான அதிகாரிகள் மட்ட ஒப்பந்தம் எட்டப்பட்டிருந்தாலும் அந்த தொகையை விடுவிக்க நிர்வாக சபையின் ஒப்புதல் பெறப்பட வேண்டும். அதற்கு முன் செலவின அடிப்படையில் விலை நிர்ணயிக்கப்படும் மின்சார கட்டண முறையை அறிமுகப்படுத்த வேண்டும். ஏப்ரல் மாத இறுதிக்குள் அறிமுகப்படுத்தப்படவிருந்த தீர்வை வரிமுறை இதுவரை அறிமுகப்படுத்தாததும் இந்த நிலைக்கு காரணமாக அமைந்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தலைவர் ஊடகங்களை சந்தித்து இந்த விடயங்களை வலியுறுத்தியுள்ளார். காங்கேசன் துறைக்கு மாற்றப்பட்ட முக்கிய போலீஸ் அதிகாரி, சட்ட நடவடிக்கை சாத்தியமா? முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நீண்டகால முக்கிய பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றிய தலைமை போலீஸ் பரிசோதகர் அசோக ஆரியவன்ச கடந்த 1ஆம் திகதி முதல் அமுலுக்கு வரும் வகையில் காங்கேசன் துறைக்கு இடமாற்றம் செய்ய போலீஸ் தலைமையகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த முடிவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்ய அசோக ஆரியவன்ச தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இது தொடர்பாக போலீஸ் உயர் அதிகாரிகளிடம் கேட்டபோது குறித்த அதிகாரிக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்தனர். அவர் பல சந்தர்ப்பங்களில் தனது அதிகார வரம்பை மீறி பல்வேறு சந்தேக நபர்கள் குறித்து போலீஸ் நிலையங்களில் விசாரித்து அழுத்தம் கொடுத்ததாகவும், அந்த சம்பவங்கள் போலீஸ் பதிவேடுகளில் எழுதப்பட்டுள்ளதாகவும், போலீசுக்கு எதிராக அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்தால் அந்த அனைத்து விடயங்களையும் நீதிமன்றில் சமர்ப்பிக்க போலீஸ் தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பு: தமது விஐபியின் தொலைபேசியை கையில் வைத்திருக்கும் அனைத்து தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகளும் இந்த சம்பவத்திலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது, விஐபி தொலைபேசி அழைப்பு எடுக்க விரும்பினால் சம்பந்தப்பட்ட எண்ணை டயல் செய்து தொலைபேசியை விஐபியிடம் கொடுக்க வேண்டும். தாங்களே பேச முயற்சிக்க கூடாது. இல்லையெனில் இது போன்ற பிரச்சனைகள் எழும். ஈஸ்டர் தாக்குதலுக்கு உளவுத்துறை உயரதிகாரிகள் உதவினர். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா மொனரா பத்திரிகையின் ஆசிரியர் ஆரியனந்த தொம்பகவத்தவுடனான கலந்துரையாடலில் உயிர்த்த ஞாயிறு அன்று நடந்த பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில் சதித்திட்டம் இருந்ததாகவும் அதில் உளவுத்துறையினர் முக்கியஸ்தர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். சில ஜெனரல்களும் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக தான் நம்புவதாகவும் அவர்களின் பெயர்களை பாராளுமன்றத்தில் கூறியதாகவும் அவர் தெரிவித்தார். கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதும் தாக்குதலுக்கு உதவிய அதிகாரிகளுக்கு உயர் பதவிகள் வழங்கப்பட்டதாகவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார். நான் பாராளுமன்றத்தில் சொன்னேன், முடிந்தால் ஹன்சாட் அறிக்கையை எடுத்து பாருங்கள். நான் வெளியே சென்று சொன்னால் வழக்கறிஞர்களை வைத்துக்கொண்டு எனக்கு எதிராக வழக்கு தொடுக்க வேண்டியிருக்கும். அந்த மனிதர்களும் நிச்சயமாக வெட்கப்பட்டு வழக்கறிஞர்களை தேடி செல்ல வேண்டியிருக்கும். எனக்கும் நேரம் வீணாகும். நிச்சயமாக ஒரு சதித்திட்டம் இருந்தது. உளவுத்துறையின் முக்கியஸ்தர்கள் சம்பந்தப்பட்டிருந்தனர். பெயர்களை பாராளுமன்றத்தில் சொன்னேன்.
சில இராணுவத்தின் முன்னாள் ஜெனரல்கள் இதற்கு சம்பந்தப்பட்டிருப்பதாக நம்புகிறேன். அவர்கள் கிழக்கு பகுதியிலும் பணியாற்றுகின்றார்கள். சஹரானுக்கு சம்பளம் கொடுக்க ஆரம்பித்தது அவர்கள்தான் பலன்களை பெற்றார்கள். பாஸ் தாக்குதல் முடிந்ததும் கோட்டபாய வெற்றி பெற்ற பிறகு அந்தந்த அதிகாரிகள் மீண்டும் உயர் பதவிகளுக்கு வந்தனர். வந்து அவர்கள் விரும்பியபடி எல்லாவற்றையும் மூடி மறைத்து விட்டார்கள். தாக்குதல் நடந்தபோது முன்னாள் ஜனாதிபதி அருந்தலாவ பௌத்த துறவியை யார் கொலை செய்தது என்று என்னால் சொல்ல முடியாது என்றார். ஒரு சிறு குழந்தை கூட சொல்ல பயப்பட மாட்டானே. கிழக்கு பயங்கரவாத தலைவர்கள் இருவர், கருணாவும் பிள்ளையானும், அந்த 2 பெயர்களையும் சொல்ல ஈஸ்டர் தாக்குதல் நடந்தபோது அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் பயந்தார். அவற்றை சொன்னால் அவரை சுட்டு விடுவார்களாம். அப்படிப்பட்ட ஒருவர் தான் பாதுகாப்பு செயலாளராக இருந்தார். அப்போது சூழ்நிலை அப்படி இருந்தது. தாக்குதல் நடந்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. பாதுகாப்பு கவுன்சில் கூட்டப்படவில்லை. அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் தொலைபேசி மூலம் அழைத்து பிரதமர் அழைத்தாலும் போக வேண்டாம் என்றார். பலரும் பலவிதமாக இதற்கு உதவினார்கள் என்று அவர் கூறினார். தேசிய மக்கள் சக்தியின் மேதின பேரணி. அதிவேக நெடுஞ்சாலையில் விதிகளை மீறிய ஆதரவாளர்கள். தேசிய மக்கள் சக்தியால் கொழும்பு காலிமுகத்திடலில் நடைபெற்ற மேதின நினைவேந்தல் பேரணியில் கலந்து கொண்ட ஆதரவாளர்களை ஏற்றி வந்த பேருந்துகள் அதிவேக நெடுஞ்சாலைகளில் நிறுத்தப்பட்டு உணவு உண்ணும் பல வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. அதிவேக நெடுஞ்சாலைகளில் வாகனங்களை நிறுத்தவும் அவற்றிலிருந்து இறங்கவும் அனுமதியில்லை என்றாலும் இன்று அந்த சட்டம் மீறப்பட்டுள்ளது. சில இடங்களில் அதிவேக நெடுஞ்சாலை போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளும் அருகிலேயே நிற்பது காணப்படுகின்றது. பல பேருந்துகள் இவ்வாறு அதிவேக நெடுஞ்சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டு மக்கள் உணவு உண்பதை அந்த வீடியோக்கள் காட்டுகின்றன. ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின பேரணி பாதியில் கலைந்தது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொண்ட மேதின பேரணி நேற்று தலவாக்கலை நகரில் நடைபெற்றது. அங்கு சஜித் பிரேமதாச தனது மேதின உரையை முடித்த பிறகு வேறு அவசர வேலை இருப்பதாக கூறி அந்த இடத்தை விட்டு வெளியேறியதும் மேதின பேரணியில் கலந்து கொண்ட கட்சி தொண்டர்களும் கலைந்து சென்றனர். மேதின பேரணி இன்னும் முடியவில்லை என்றும் கலைந்து செல்ல வேண்டாம் என்றும் பலமுறை மக்களுக்கு அறிவிக்கப்பட்டும் அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறினர். இதனால் எதிர்க்கட்சி தலைவரின் உரைக்கு பிறகு மேதின பேரணியில் உரையாற்ற காத்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஹர்ஷடி சில்வா மற்றும் ரஞ்சித் மத்ம பண்டார ஆகியோருக்கு பேசும் வாய்ப்பு கிடைக்காமல் போனது. யாழில் ராணுவத்தின் பிடியிலிருந்த 40.7 ஏக்கர் காணிகள் நேற்று விடுவிப்பு. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ராணுவத்தின் பயன்பாட்டிலிருந்து வந்த ஒரு தொகுதி காணிகள் விடுவிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்காக நேற்று ஒப்படைக்கப்பட்டன. யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மானத ஜெகம்பத்தால் யாழ் மாவட்ட பதில் செயலர் மான பிரதீபனிடம் விடுவிக்கப்பட்ட பகுதிகளுக்கான காணி அனுமதி பத்திரங்கள் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டன. இது தொடர்பில் யாழ் மாவட்ட பதில் செயலர் கூறுகையில், வலிகாமம் வடக்கு வசாவிலானில் 20 ஏக்கர் காணிகளும் மாங்கொல்லை பகுதியில் 15 ஏக்கர் காணிகளும் வடமராட்சி கட்கோவளம் பகுதியில் 5.7 ஏக்கர் காணிகளுமாக சுமார் 40.7 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து தெல்லிப்பளை J233 பகுதியில் 47 குடும்பங்களும் வசாவிலான் பகுதியில் 55 குடும்பங்களும் தமது பூர்வீக நிலங்களுக்கு செல்ல உள்ளனர். இதேவேளை குறித்த காணிகளில் வெடிபொருட்கள் அபாயம் தொடர்பில் ஆராய்வு செய்யப்பட்டு அதன் பின்னர் மக்கள் செல்ல அனுமதிக்கப்படுவர். இதேவேளை மேலும் சில காணிகளும் விரைவில் விடுவிக்கப்பட உள்ளன என தெரிவித்தார். இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட மேலதிக அரசு அதிபர் கானா ஸ்ரீமோகனன், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் திருமதி சி சுதீஸ்னர், பருத்தித்துறை பிரதேச செயலர் சி சத்தியசீலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காணி கபளீகர வர்த்தமானியை வாபஸ் பெற அரசுக்கு மே 28 வரை சுமந்திரன் காலக்கெடு. தவறினால் சாத்வீக வழிமுறையில் சட்ட மறுப்பு போர் ஆரம்பமாகும். வடக்கில் தமிழ் மக்களின் கணிசமான காணிகளை கபளீகரம் செய்யும் விதத்தில் அரசு விடுத்துள்ள வர்த்தமானி அறிவித்தலை வாபஸ் பெறுவதற்கு அரசுக்கு இம்மாதம் 28ஆம் திகதி வரை காலக்கெடு விதித்திருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன், அரசு இந்த விடயத்தில் வர்த்தமானியை வாபஸ் பெற தவறுமானால்
அந்த திகதிக்கு பின்னர் தமிழ் கட்சிகள் யாவற்றையும் இணைத்து கொண்டு அரசுக்கு எதிராக சாத்வீக வழிமுறையில் சட்டமறுப்பு போராட்டம் ஒன்று ஆரம்பமாகும் என்று அறிவித்திருக்கின்றார். மார்ச் 28ஆம் திகதியிடப்பட்ட இந்த வர்த்தமானி அறிவித்தல் 2 தினங்களுக்கு முன்னர் தான் அம்பலமாகியுள்ளது. இதனை அரசு கைவாங்குவதற்கு 1 மாத காலக்கெடு மே 28 வரை வழங்குகின்றோம். அந்த திகதிக்குள் இந்த வர்த்தமானியை அரசு கைவாங்காமல் விட்டால் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் தமிழ் பொதுமக்களை இணைத்துக் கொண்டு அந்த வர்த்தமானி அறிவிப்புக்கு எதிராக சாத்வீக முறையில் பெரும் சட்டமறுப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுப்போம் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார். இது தனித்து தமிழரசு கட்சி முன்னெடுக்கப் போகின்ற போராட்டம் அல்ல. ஒட்டுமொத்த முழு தமிழினமும் தமிழ் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து எடுக்கப் போகின்ற போராட்டம். மூத்த முன்னணி தமிழ் கட்சி என்ற முறையில் இந்த அறிவிப்பை அதன் பதில் பொதுச் செயலாளராக நான் அறிவித்திருக்கின்றேன். தமிழ் மக்கள் தங்கள் உரிமைக்கான போராட்ட எழுச்சியை தங்கள் நிலங்களை காப்பதற்காக முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை வந்துள்ளது. தமிழினத்தின் கருத்தை இந்த போராட்டம் மூலம் முழு உலகுக்கும் நாம் முன்வைப்போம் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் மேலும் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் அனுர கால்பதிக்க அனுமதிக்க மாட்டோம் என மே தின கூட்டத்தில் சுமந்திரன் எச்சரித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் வீரசிங்கம் மண்டபத்தில் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மேதின கூட்டத்தில் உரையாற்றிய அவர், வடக்கில் காணிகளை சுவீகரிக்கும் வர்த்தமானியை அனுர அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும், இல்லையெனில் ஜனாதிபதி யாழ்ப்பாண மண்ணில் கால் வைக்க முடியாத நிலையை உருவாக்குவோம் என்றும் எச்சரித்தார். மேலும் அனுர தரப்பினர் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி மக்களை ஏமாற்றுவதாகவும் தமிழ் மக்களின் காணிகளை விடுவிப்பதாக கூறிவிட்டு தற்போது சுவீகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ராணுவ கையிருப்பில் உள்ள மக்களின் காணிகளை முழுமையாக விடுவிக்க வேண்டும், விலைவாசி உயர்வை குறைக்க வேண்டும், தொழிலாளர் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் போன்ற தீர்மானங்களை மேதின கூட்டத்தில் எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அனுர தரப்பினர் இடதுசாரிகள் என கூறிக்கொண்டு முதலாளித்துவ கொள்கையில் பயணிப்பதாகவும், அவர்களின் தலைவர் ரோஹண விஜயவீர தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்று கூறிய நிலையில் அனுர தரப்பினர் ஏன் அதை மறுக்கின்றனர் என்று அவர் கேள்வி எழுப்பினார். தொழிலாளர் வர்க்கத்திற்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் குரல் கொடுக்கும் ஒரே கட்சி தமிழரசு கட்சிதான் என்று அவர் கூறினார். டிசம்பரில் ஜனாதிபதியாக விரும்பும் சஜித்தின் கனவுக்கு பிரதமர் நெத்தியடி. எமது மக்கள் அலையை கண்டு எதிர்வரும் ஆகஸ்ட் மற்றும் டிசம்பர் மாதமளவில் ஜனாதிபதியாக நினைப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று எண்ண தோன்றுகின்றது. ஆகவே ஜனாதிபதியாக வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளவர்கள் அந்த சிந்தனையை திருத்தம் செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் நேற்று முன்தினம் கொழும்பு காலிமுகத்திடலில் நடைபெற்றது. இதன்போது உரையாற்றுகையிலேயே பிரதமர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் உரையாற்றுகையில், காலிமுகத்திடல் இம்முறை மேதின கூட்டத்தால் பெருமையடைந்துள்ளது. 2025ஆம் ஆண்டு ஆட்சி அதிகாரத்துடன் மேதின கூட்டத்தை நடத்துவோம் என்று கடந்த முறை மக்களுக்கு வாக்குறுதி அளித்தோம். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளோம். ஏனைய அரசியல் கட்சிகளின் மேதின கூட்டத்திற்கும் எமது மேதின கூட்டத்திற்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகின்றது. பாரிய போராட்டத்திற்கு மத்தியில் ஆட்சியை கைப்பற்றினோம். போராட்டத்தை கொண்டாடும் வகையில் இம்முறை மேதின கூட்டம் அமைந்துள்ளது. எமது மக்கள் அலையை கண்டு எதிர்வரும் ஆகஸ்ட் மற்றும் டிசம்பர் மாதம் அளவில் ஜனாதிபதியாக நினைப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று எண்ண தோன்றுகின்றது. ஆகவே ஜனாதிபதியாக வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளவர்கள் அந்த சிந்தனையை திருத்தம் செய்து கொள்ள வேண்டும். உழைக்கும் வர்க்கத்தினர் எமது வெற்றியின் பிரதான பங்காளர்கள் என்பதை ஒருபோதும் மறக்கப் போவதில்லை. மக்கள் எமக்கு வழங்கிய ஆணைக்கு அமைவாகவே செயற்படுவோம். எதிர்காலம் குறித்து அரசிடம் பாரிய திட்டங்கள் உள்ளன. சிறந்த நாட்டையே நாங்கள் எதிர்கால தலைமுறையினரிடம் ஒப்படைப்போம் என்றார். மஹிந்த ராஜபக்ஷவிற்கு அறுவை சிகிச்சை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த அறுவை சிகிச்சை மஹிந்த ராஜபக்ஷவின் வலது காலில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது. அவருக்கு வலது காலின் முழங்கால் மூட்டு நீக்கப்பட்டு புதிய முழங்கால் மூட்டு பொருத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அவருக்கு முன்னர் இடது காலிலும் இதே போன்ற அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அதுவும் அவரது முழங்கால் மூட்டு நீக்கப்பட்டு புதிய மூட்டு பொருத்துவதற்காகவே செய்யப்பட்டது.
அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்த பின்னர் அவர் தற்போது தனது வீட்டில் ஓய்வெடுத்து வருகிறார் என்றும், கட்சி பாகுபாடு இன்றி அரசியல்வாதிகள் அவரது உடல் நலம் விசாரிக்க அவரது வீட்டிற்கு சென்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. புலிகளிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் உரிமையாளர்களுக்கு திருப்பி ஒப்படைப்பு. போர்க்காலகட்டத்தில் LTTE அமைப்பின் வங்கிகளிலும் அந்த அமைப்பிடம் இருந்தும் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டு இதுவரை இராணுவத்தின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருந்த தங்கம், வெள்ளி, மாணிக்கம் மற்றும் நகைகள் நேற்று இராணுவ தலைமையகத்தில் இருந்து அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. இவ்வாறு 120 பார்சல் தங்க நகைகள் ஒப்படைக்கப்பட்டன. இலங்கை ரத்தினக்கள் மற்றும் நகை அதிகார சபையால் பரிசோதனை செய்யப்பட்ட பின்னர் அவை இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன. இந்த தங்கப் பொருட்கள் பரிசோதனை செய்யப்பட்ட பின்னர் அவற்றின் மதிப்பு மற்றும் எடை அறிவிக்கப்படும். உரிய தங்கப் பொருட்களின் உரிமையாளர்கள் தங்களது அடையாளத்தை உறுதி செய்த பின்னர் மீண்டும் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும். இன்றைய செய்திகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம். இன்னும் சிறந்த தகவல்களை உங்களுக்காக தொடர்ந்து வழங்க உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். பாதுகாப்பாக இருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துகள். உண்மையின் ஒளியான எங்களுக்கு உங்கள் ஆதரவு ஊக்கம்தான். நாளை வரை தொடரும் நம்பிக்கையின் பயணத்தில் சிலோன் மிரர்க்கு